புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளி ஒன்றில் நெல் நடவு செய்து வளர்த்து அறுவடை செய்த மாணவர்கள் நெல்லிலிருந்து அரிசியை பிரித்தெடுத்து பொங்கலிட்டு வழிபட்டனர். காரைக்கால் அருகே கண்ணாப்பூரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் பாடங்கள் அனைத்தும் செயல்முறை விளக்கத்துடன் கற்பிக்கப்படுகிறது. அந்த வகையில் விவசாயம் குறித்தும் செயல்முறை விளக்கமளிக்கும் நோக்கில் பள்ளி வளாகத்திலேயே நிலத்தை பண்படுத்தி நெல் நாற்றுகளை நடவு செய்து மாணவர்களைக் கொண்டே பராமரித்து வளர்த்து வந்துள்ளனர். இந்த நடைமுறைகள் அனைத்தையும் வழக்கமான வகுப்புகளுக்கு இடையூறு இன்றி பாட இடைவேளை நேரத்தில் கற்பித்துள்ளனர் ஆசிரியர்கள். இந்த நெற்பயிர்களை அறுவடை செய்து மாணாக்கரை கதிரடித்தனர். நெல்மணிகளை அரிசியாக பிரித்து பொங்கலிட்டு தைப்பொங்கலை மாணாக்கர் கொண்டாடினர். அறுவடை செய்யும் போதும் பொங்கலிடும் போதும் விவசாயத்தை போற்றும் பாடல்களை மாணவ மாணவியர் பாடினர். நாளுக்கு நாள் விளைநிலங்கள் குறுகுவதோடு விவசாயிகளும் வேளாண்மையை கைவிடும் சூழலில் அதன் அவசியத்தை மாணவர்களுக்கு உணர்த்தவே இந்த முயற்சியை மேற்கொண்டதாக ஆசிரியர்கள் கூறினர். எங்க பள்ளியில நாத்து நட்டு வளர்த்து அறுவடை செஞ்சு இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பொங்கலா கொண்டாடுறோம். உணவு தான் நமக்கு மிக முக்கியமான காரணம். அதை நம்ம எப்படி உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறத மாணவர்களுக்கு நேரடி செயல்முறையோட இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கிறோம். இது மாணவர்களுக்கு சின்ன வயசுலயே கொடுக்கறதுனால நல்லா மனசுல பதிஞ்சிரும். இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாள்ல அவங்களுக்கு உணவு அப்படின்னாலே நம்மளா உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இது மூலமா நாங்க உருவாக்கி இருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு உண்மையான பொங்கலா இன்னைக்கு அமைஞ்சிருக்குது. நெல் உற்பத்திக்காக விவசாயிகள் படும் சிரமங்களையும் நேரடியாக உணர்ந்துள்ளதால் உணவை வீணாக்கும் இயல்பும் பிள்ளைகளிடமிருந்து மறையும் என்று மகிழ்ச்சியுடன் கூறினர் ஆசிரியர்கள். காரைக்காலில் தொடக்கப்பள்ளி நிலையிலேயே மாணவர்களுக்கு விவசாயமும் கற்றுத்தரப்படுவது பெற்றோர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. சிறுவர்களும் ஆர்வமாக விவசாயம் கற்கின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கண்ணாப்பூரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில்தான் இந்த விளைநிலம் அமைந்துள்ளது. தொடக்கப்பள்ளி மாணவர்களே இதனை பராமரித்து விவசாயம் செய்து வருவது ஆச்சரியம் நிறைந்த உண்மை. நல்லா ஒரு புளியை போடுங்க, அதுக்கப்புறம் நட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மூடணும். கண்ணாப்பூர் அரசு தொடக்கப்பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர் செல்வராஜ் கடந்த 6 வருடங்களாக பள்ளியிலேயே விளைநிலம் அமைத்து மாணவர்களுக்கு விவசாயம் கற்றுத்தருகிறார். நெல் பயிரிடுவது, சிறுதானிய விவசாயம் என
தொடக்க நிலையிலேயே மாணவர்களுக்கு விவசாய நடைமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார். விவசாயத்தோட முதல் நிலை என்ன, ரெண்டாவது நிலை என்ன, எவ்வளோ நாளில் அது வளரும், எத்தனை நாளில் அது நாற்று வெளியில் வரும், கதிர் வெளியில் வரும், அதை நம்ம எப்போ முத்திருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற வரைக்குமே அவங்க கண்கூடா பார்க்கறதுனால அதை அவங்க வாழ்நாளில் மறக்காத அளவுக்கு அவங்களுக்கு அது பழகிடும். அதனால இதை தொடக்கப்பள்ளியிலே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தொடக்க கல்வியில் இதை செஞ்சுட்டு வரேன். இது கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக முடிஞ்சு இப்போ 7வது வருஷமாக இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸ்கூலில் எங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் விவசாயமும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு நாற்று நடையும் தெரியும், களை எடுக்கையும் தெரியும், உரம் போடையும் தெரியும், அறுவடை செய்யவும் தெரியும். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணும்போது எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாம் நான் உணர்ந்துக்கிட்டேன். நான் பெரிய டாக்டர் ஆனாலும் விவசாயம் செய்வேன். விவசாயத்தின் படிநிலைகளை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் எதிர்காலத்தில் உணவை வீணாக்க மாட்டார்கள் என்கிறார் ஆசிரியர் செல்வராஜ். தோட்டக்கலை சம்பந்தமான பயிற்சி இருக்கிறதுனால மாணவர்கள் தங்களுடைய வருங்காலங்களில் தங்களுக்கு எப்படி உணவு கிடைக்குது, உணவு எப்படி விவசாயிடமிருந்து கஷ்டப்பட்டு நமக்கு தட்டுக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் விழிப்புணர்வாக எடுத்துக்கிறதுனால அவங்க கடைசி வரைக்கும் விவசாயத்தை மதிப்பாங்க, உணவு பொருளை வீணாக்க மாட்டாங்க. தொடக்கப்பள்ளியில் இருந்தே விவசாயத்தை கற்றுக்கொள்வதால் அது வாழ்நாள் முழுவதும் மறக்காது என்று கூறும் ஆசிரியர், மேற்படிப்பிலும் வேளாண்மையை பாடமாக படிக்க மாணவர்களுக்கு உந்துதலாக அமையும் என்கிறார் செல்வராஜ். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அப்துல் அலீம்.